அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இந்த தேர்தலுக்கு குறுகிய காலமே கால இடைவெளியில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணியை எப்படி யாருடன் இறுதி செய்வது, எந்த கூட்டணிக்கு போனால் எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும், அந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சு நம்ம எப்படி இந்த 5 ஆண்டுகளை கடத்துவது என்ற பல்வேறு திட்டங்களில் செயல்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கு திகைத்து உட்கார்ந்திருக்கார். ஏன்னா எல்லா கட்சிகளும் அங்கங்கே கூட்டணியில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் மட்டும் இப்போ நடுவு கடல் நிற்கிற மாதிரி எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் யோசிச்சிருக்கார். ஏன்னா தன் அதிமுகவில் தன் அரசியல் வாழ்க்கையை வளர்த்து கொண்டு கட்சியில் உயர் பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவி வரை வந்துட்டார். ஆனால் வந்த கால இடைவெளியில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த தர்ம யுத்தம் 2.0ல கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இந்த நீக்கிய உடனே அவர் கூட சில விசுவாசிகள் போய் ஓபிஎஸ்ஸிடம் போய் ஜாயின் பண்ணி சேர்ந்து எப்படியாவது அதிமுகவை நம்ம கைப்பற்றலாம்னு பல்வேறு திட்டங்கள் போட்டாங்க. வழக்கு மேலே வழக்கும் போட்டாங்க. ஆனால் எல்லாமே எப்படியோ உங்களுக்கு போதுமான கெட்டணம் கொடுக்க எல்லாமே தோல்வியிலே போய் முடிஞ்சிருச்சு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளை கடந்து விட்டாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது. கட்சியும் இல்லை, அதிமுக மீட்பு குழுன்னு வச்சுருந்தாங்க. அந்த குழுவை இப்போ கழகம் மாற்றிருக்காங்க. கழகம் மாற்றி என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து கட்சியாக மாற்ற போகிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இந்த தடவை கூட்டணியில் அதிமுக சேர்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பாஜகவை நம்பி இத்தனை வருஷம் பயணிச்சிங்க. ஆனால் பாஜக உங்களை கடைசியில் கழட்டி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தினகரனை கூட நான் சேர்த்துக்கிறேன், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிற மாட்டேன்ற கண்டிப்பான முடிவில் இருக்கார். ஏன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை யாரும் சேர்த்துக்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் ஓபிஎஸ் பிளான் பண்ணி சென்றிருக்காராம். இன்னும் ஓபிஎஸ் இன்னொரு பக்கா பிளானில் செயல்பட்டு கொண்டிருக்காராம். ஏன்னா டிசம்பர் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓபிஎஸ் தலைமையில் இப்போ ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டது. அதில் அவங்க சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம்னா 2026 நம்ம சட்டமன்றத்தில் யாரோட கூட்டணி சேரலாம். ஏன்னா நம்ம ஏடிஎம்கேவோட கண்டிப்பாக கூட்டணி போக முடியாது. ஏன்னா எடப்பாடி நம்மளை கண்டிப்பாக சேர்த்துக்கிற மாட்டார். யாரை வேணுமா சேர்த்துக்கிறேன், உங்களை சேர்த்துக்கிற மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி இருக்கார். கண்டிப்பாக நம்மளை எடப்பாடி சேர்த்துக்கிற வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம திமுக சிறப்புக்கு போவோமா, இல்லைன்னா விஜயோட தாவேக்கால போய் கூட்டணி சேருமான்று பல்வேறு கருத்துக்கள் அங்கே பேசப்பட்டது. அது கீழே உள்ளவங்கள பிறகு நம்ம திமுகவுக்கு போனால் நமக்கு சரியாக வராது. அதனால நம்ம என்ன சொன்னோம், டிவிகேக்கு போவோம். நம்ம அதிகமான சீட்டுகள் கிடைச்சோம்னா விஜயோட சேர்ந்து போகிறோம்னா நம்ம தென் மாவட்டங்களில் அதிகமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கீழே உள்ள மாவட்ட செயலர்கள்லாம் ஓபிஎஸ்கிட்ட கூறியதாகவும், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், வெல்லமண்டி நடராஜன்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஏற்கனவே 3 முறை முதலமைச்சர் இருக்கோம், கட்சியில் உயர் பதவியில் நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட நான் விஜயோட போய் ஒரு நடிகர் நம்பி போய் நான் எப்படி இருக்க முடியும்? அது சரியாக வராது. அதனால திமுகவில் போய் நம்ம கூட்டணி சேர்ந்தலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அது பண்ணலாம், ஆனால் சீட்டு நமக்கு போதுமான சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஓபிஎஸ் நம்ம போய் கூட்டணியெல்லாம் சேர வேணாம், நம்ம போய் நிறைய கட்சியை அவங்க கூட இணைச்சிருவோம். இணைச்சிட்டோம்னா நமக்கு நான் என்னை நம்பி இருக்க அந்த 10 பேருக்கு சீட்டு கிடைக்க ரெடி பண்ணுறேன், கட்சியில் பொறுப்பில் வாங்கி ரெடி பண்ணுறேன். நானும் ஒரு முக்கியமான பொறுப்பு கேட்டிருக்கேன். அந்த பொறுப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போய் நம்ம பிறகு திமுக இணைஞ்சிருவோம். ஏன்னா அப்போத்தான் நம்ம கணிசமான வெற்றியை கிடைக்க முடியும். ஏன்னா தாவேக்கின்ற ஒரு புதிய கட்சி, அதை நம்பி நம்ம பயணிக்க வேணாம்னு ஓபிஎஸ் அங்கே பேசப்பட்டதாகவும், அதை பற்றி நம்ம திமுக தரப்பில் சிலரிடம் போய் விசாரிக்கும் போது, ஆமாம் ஓபிஎஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான், எங்களோட கட்சி இணைச்சிக்கன்னு ஒரு பேசப்பட்ட வார்த்தைகள் உண்மைதான். ஆனால் அதற்கு அவர் வச்ச டிமாண்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் போய் முதல்வரிடம் சொன்னோம். முதல்வர் இது சரியாக வருமா? ஏன்னா மாற்று கட்சியில் வந்தவங்களுக்கு நம்ம இந்த பொறுப்பு எப்படி தர முடியும்? சரி, அப்படி என்னதான் பொறுப்பு கேட்டார்னு போய் விசாரிக்கும் போது இணை பொதுச்செயலாளர் பதவி வேணும்னு கேட்குறாராம். ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேலே எங்களுக்கு எல்லா மரியாதை இருக்குது. ஏன்னா அவர் முதலமைச்சர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், எல்லா பதவியிலும் இருந்திருக்கார். ஆனால் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு எப்படி அந்த பொறுப்பு தர முடியும்? தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த 3 பொறுப்புகளும் திமுகவில் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்ற மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க, திமுகலேருந்து வெளியே போனவங்க யாருக்குமே இந்த சீட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. இந்த 3 பதவிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் பாரம்பரிய உழைச்சவங்களுக்கு, இதில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம திமுக சொல்ல உண்மையான விஷயம் தான். பாரம்பரிய தலைவர்ன்றது கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அடுத்து அவங்க பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம் தான். இடையில ஓபிஎஸ்க்குலாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இணை ஒருங்கிணைப்பாளர் தர வாய்ப்பு இல்லை. ஆனால் இணை பொதுச்செயலாளர் வேணுமா தர்றோம்
அப்படின்ற மாதிரி திமுக சொல்லப்பட்டதுக்கு இன்னும் ஓபிஎஸ் வந்து அதுக்கு எந்த பதில் சொல்லாத மாதிரியும், பதில் இன்னும் ஓபிஎஸ் சரியான பதில் சொல்லாதனால அந்த பேச்சுவார்த்தை அப்படி இழுபறிறதுக்கு அநேகமாக மிக விரைவில் போய் திமுகவில் போய் இணையதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் தாவேக்கால போய் ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தால் தாவேக்கில் இணைந்து விடலாம். இல்லைன்னா தாவேக்காரங்க குறிப்பிட்ட சீட்டுகள் பெற்று விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் அங்கேருந்து சில விஷயங்கள் நமக்கு சில சோர்சஸ் மூலம் கிடைக்கப்பட்டது. அந்த விஷயத்த முழுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் தப்புன்னு கட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வாயை நீங்கள் பிடுங்க வேண்டாம், நாங்கள் இதுக்கு நிறைய ஏற்கனவே உண்மைகளை சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த சோர்சஸ் நமக்கு சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் கூட சொன்னோம்னா நாங்கள் அதே சொன்னோம்னா கண்டுபிடிக்க சூழ்நிலை உருவாகிடும் அப்படின்னாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறான் சரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் வந்தவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணி போய் ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் போய் பண்ணுறாரு. அன்னைக்கு சூழ்நிலைக்கு போய் உட்காந்தப்போ கூட கட்சியில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கணும். அது கூட போல பண்ணலை. தேனி, திண்டுக்கல், மதுரை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் போய் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். அங்கேயும் கொடுக்கல. இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து எவ்வளோ அதிமுக எதிராக பல்வேறு பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஏன் யாருமே போல என்று அங்குள்ள அதிமுக சிலரிடம் போய் நம்ம கேட்கும்போது, ஓபிஎஸ் நல்லவர் தாங்க, நல்ல பண்பானவர், பாசமானவர், எல்லாமே நீங்கள் சொல்கிற நேர்மையான விஷயந்தான். ஆனால் அதனால என்ன பிரயோஜனம்? ஓபிஎஸ்ஸை நம்பி போன யாருக்கும் பொறுப்பும் கிடச்சதில்ல, பருப்பும் கிடச்சதில்ல. ஓபிஎஸ் கூட நம்பி இங்கே வந்து வீட்டு வரைக்கும் போவான், வீட்டு வாசல் வரைக்கும் போவான். வீட்டு வாசலில் போனால் கதவை மட்டும் டீ கூட கொடுக்க மாட்டாருங்க ஓபிஎஸ். அவர் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டம் என்னங்க 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. அவர் சொந்த மாவட்டம் தேனியில் என்னங்க பெரிய வளர்ச்சி இருந்திருக்கு? சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு? சரி, தொகுதி கூட விடுங்க, செய்யாட்டு போட்டோம். அவர் சொந்த ஊரான பெரிய குளத்துக்கு எதாவது செஞ்சுருக்காரா? என்ன வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காரு? இதை எடப்பாடி எடுத்துக்கங்க. 4 ஆண்டு ஆட்சி ஆண்டார். சேலத்தை சின்ன ஜப்பான் போல மாற்றி எல்லா வசதிகளும் சேலத்துக்கு கொண்டு வந்து எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் உடனே சேலத்தை தான் எடப்பாடி கொண்டு போய் சேர்ப்பார். ஏன் ஓபிஎஸ் சேர்க்கலை? அது மாதிரி எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா தன் ஆதரவாளருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் மற்ற எல்லா விஷயங்கள் வைட்டமின் மற்ற எல்லா விஷயங்களும் முக்கியத்துவம் கொடுப்பதில் எடப்பாடி மாதிரி இருக்க முடியாது ஓபிஎஸ். ஓபிஎஸ் அவர் வந்து யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தென் மாவட்டம் இருக்கக்கூடிய அவர் முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த முக்கியமான சமுதாயத்தில் முக்கியமான ஆள் சொல்கிறாங்களே, இவருக்காண்டி அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வந்து போராடினார்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் அந்த சமுதாயத்துக்காண்டியே ஒன்றுமே செஞ்சது கிடையாது இல்லைங்க. தான் சமுதாயத்துக்கு ஒன்று செஞ்சதில்லை, தான் ஊருக்கு ஒன்று செஞ்சதில்லை, தான் கட்சிக்கு எதுவுமே செஞ்சதில்லை. இப்படிப்பட்டவர் நம்பி போய் இருந்து என்னங்க செய்ய முடியும்? இவரை நம்பி போனால் என்றுமே போகிற வழியை இறக்கி விட்டு போயிடுவார். அதனால் இவரை நம்பி போகிறது என்றைக்குமே ஆபத்தான விஷயம்னு ஓபிஎஸோட ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர் சில பேர் நம்மளை கும்பிட்றாங்க, அழுது ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. தெரியாமல் போய் வைத்தியலிங்கமும் வெல்லமண்டி நடராஜனும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. பாவம், அவங்க என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அநேகமாக வெல்லமண்டி நடராஜனும் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் மிக விரைவில் திமுக இணைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட முடிவு எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் போய் அங்கே சேர்ந்துருவாங்க. ஏன்னா தஞ்சாவூர், திருச்சி சைடெலாம் வந்து அங்குள்ள வெல்லமண்டி நடராஜனை நம்பியும் வைத்தியலிங்கத்தை நம்பியுள்ள சில கட்சி பொறுப்பாளர்கள் அப்படியே வந்து என்ன செய்வது, அடுத்த அரசியல் நம்ம என்ன போகுது, நம்மளோட அரசியல் வளர்ச்சி அடுத்து என்ன நகர்ந்து போகுது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் எந்த ஒரு முடிவும் தீர்க்க மறுக்க மாட்டார். எந்த கருத்து கேட்டாலும் என்னங்க இந்த மாதிரி யாரோட கூட்டம் வச்சுருங்க, சொல்லுவோம். எது கேட்டாலும் ஒரு முழுமையான பதிலில், ஒரு கட்சியில் தீர்க்கான முடிவில். நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கலாம், அதுக்காண்டி ரொம்ப நல்லவராக இருந்தால் என்னங்க செய்ய முடியும்? கொஞ்சம் இந்த அரசியலில் நம்ம சாணக்கியத்தனம் வேணும். கண்டிப்பாக அரசியலில் சாணக்கியம் இருந்தால் நம்ம போகக்கூடிய பாதையில் வெற்றி பாதை அமைய முடியும். மௌனமும் வேணும், அடக்கமும் வேணும், அதே பாதையில் சத்தியமும் வேணும், சாணக்கியத்தனம் வேணும். இதெல்லாம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் கட்சியில் நீங்கள் தான்ற மாதிரி பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தட்டி தூட்டார். பார்த்தீங்களா, முதல்ல கட்சியோட முதலமைச்சராக வந்தார், அப்படியே பயணித்தார், இந்த கட்சிகளோட பொதுச்செயலாளர் ஆகிட்டார். எப்படி நீங்கள் அந்த சேரிலோட உட்கார யோசித்தீங்க, நம்மளால் டப்புன்னு அந்த சேரை அப்படி தொடச்சி விட்டு அம்மாவின் ஆசீர்வாதத்தில் அந்த சேரில் நான் உட்காரேன்னு அப்படி உட்காந்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் தன்னை நம்பி வந்த அதிமுகலேருந்து எத்தனையோ பேர் பொறுப்பையிலேருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனை நிர்வாகிகள் ஓபிஎஸ் அவர்கள் நம்பி நிற்கிருக்காங்க. ஆனால் அனைவருக்காண்டி இனிமேலாவது ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி தன் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு திமுகவில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, தாவேக்கால பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி வந்த வைத்தியலிங்க, வெல்லமண்டி நடராஜனை
மற்ற எல்லாத்தையும் அப்படியே நடு ரோட்டில் விட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்தவர்களை எப்பயுமே கடைசி வரை கூட்டு போய் வழி பாருங்க. ஏன்னா அதே ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு உண்டான பண்பாடு. ஏன்னா அரசியலில் வெற்றி தோல்வி யாரை வேணுமா தீர்மானிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், கட்சியோட தலைவராக இருக்கலாம், நாளைக்கு எந்த பொறுப்புகளே இல்லாமல் கீழ் மட்டத்துக்கு கூட வரலாம். அது நமக்கு ஏன்னா அரசியலில் என்னவும் நடக்கலாம். பதவி எப்போ வேணுமா ஏறி இறங்கும். ஆனால் நம்மளை நம்பியுள்ள ஒரு உண்மையான தொண்டர் கூட்டத்தை நம்ம தான் உருவாக்க வேண்டும். ஏன்னா இவரை நம்பி போனால் எப்போ போனாலும் இவர் நமக்கு போதுமான பாதுகாப்பு கொடுப்பார். இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் தீர்க்கமான முடிவெடுத்து தொண்டர்களையும் அவரை நம்பியுள்ள சில விசுவாசிகளையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்ய போகிறார், 2026 தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் தாக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.